ஒரு பெண் கல்வி கற்று நல்ல நிலையில இருக்கிற ஒரு பெண்ணுக்கு ஏன் இந்த சீதனம் அப்படின்ற ஒரு அ ஒரு வியாபாரம் நடக்குது அப்படின்ற எண்ணம் அவங்க மனசுல ஒரு கேள்வியா கேட்கப்பட்டிருக்கு. அவங்க கேட்கும்போது நானும் யோசிச்சேன். வித்தியாசமா யோசிக்கிறாங்களே அப்படின்னு நானும் யோசித்தது உண்டு. கண்டிப்பா. நிறைவான கல்வி இருக்கும் பொழுது, துணிச்சலான ஒரு பெண்ணாக இருக்கும் பொழுது, சமுதாயத்தில் நல்ல ஒரு பெண்ணாக இருக்கும் பொழுது, ஏன் எல்லாருமே சீதனம் என்ற ஒரு வார்த்தையை முன்வைத்து நிறைய பேருக்கு நல்ல வரன், நல்ல வாழ்க்கை அமையாத ஒரு காலகட்டமும் இருக்கத்தான் நாங்க பார்க்குறோம். நிறைய பேர் என்னுடைய குழந்தைக்கு சரியா சீதனம் குடுக்க முடியல. அதனால வரன் தேடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றதையும் நாங்க கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம். சிலர் வந்து இல்ல வீடு வேணும், வாகனம் வேணும், அது வேணும், இது வேணும்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே குடுப்பாங்க. இதையெல்லாம் பார்க்கும்பொழுது கொஞ்சம் வேதனையாகத்தான் இருக்கிறது. அதே நேரத்தில விழாக்கள் வந்துருச்சுன்னா, பொங்கல், தீபாவளி, வருஷம் அது இது வந்ததுன்னா, அதுக்கு வேற சீர் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்த ஏற்படுத்திருவாங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி இன்னும் என்னுடைய குழந்தைகளுடைய மனதில ஆழமா இருக்கு. அவர்கள் தூர நோக்கு பார்வையோட சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தெளிவா சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நிலையான வருமானம் என்பதை விட, நிலையான அன்பு இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த யோசிச்சிருக்காங்க. ஒரு மனிதனுடைய சுய கௌரவம், அவர்களுக்கு இருக்கும் அந்த எண்ணங்களை எல்லாம் மதிக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால அவங்க சொல்றதும் சரியா அப்படின்னு ஒரு கேள்வி என் மனசுல ஓடிட்டே இருக்கு. இருந்தாலும் அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பா இருக்கணும் அப்படின்ற எண்ணமும் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.